வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற Vivo Y35 தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வாஸ், இப்போ நம்ம கிட்ட Vivo Y35 இருக்குது. ஒயிட் கலர் பாக்ஸில் அழகாக எல்லோ கலர் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டிருக்காங்க. 8GB and 128GB மெமரி அண்ட் ரேம் காம்பினேஷனோட அகாட்டா பிளாக்கோட உங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டெண்டட் ரேம் 3.0 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆடியோ பூஸ்டர் 2.0 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் அன்பாக்ஸ் Vivo Y35. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை சைடில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக சிம்பிளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அதையும் சைடில் வச்சிடலாம். டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக ரெண்டு சைடும் ஒயிட் இருக்குது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா USB பின் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா C டைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜருங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. மேட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அழுக்கு வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு ஆயிரும். அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். பட் மற்றபடி வந்து உங்களுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் சைடில் வச்சிடலாம். இப்போ ஃபோனை வந்து நம்ம அன்ராப் பண்ணுவோம். வாவ், ஃபோன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாட் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. அண்ட் ஆன் ஆஃப் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் இருக்குது. அதுலேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு கேமரா பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக அழகாக iPhone 12 iPhone 13 மாதிரி உங்களுக்கு வந்து ரவுண்டாக ரெண்டு கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். தேர்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் AI கேமரா அப்படின்னு போட்டு அழகாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அமேசிங்காக இருக்குது. பில்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபோனோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து C போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எதுவுமே இல்லை. அண்ட் ஃபோனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சிம் ட்ரேவை எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து SIM 1 போட்டுக்கலாம், SIM 2 போட்டுக்கலாம். அட் அ டைமில் நீங்கள் வந்து மெமரி கார்டும் போடலாம். ஸோ ஹைப்ரிட் ட்ரே கொடுக்காம உங்களுக்கு வந்து ஓவரால் எல்லா சிம்மே யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபார்மேட். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து Vivo Y35 ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம். ஓகே, Vivo Y35 வந்து ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடு இருக்குங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 6.58 இன்ச். அண்ட் ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Snapdragon 680 4G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுற விதமாக 8GB ரேம் அண்ட் 128GB மெமரி இருக்குது. என்னதான் மிட் செக்மெண்ட்டில் இருக்கிற ஃபோனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட நீங்கள் எந்த ஆப்ரேஷன் வேணாலும் பண்ணுற அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம OS எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபன் டச் OS 12 கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷனும் 12 கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸ்மே நீங்கள் யூஸ் பண்ணலாம். Snapdragon 680 octa core ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி. ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB + 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. அதாவது 8GB ரேம் அண்ட் 8GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெமரியிலேருந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லேட்டஸ்ட் ஃபீச்சர். இது வந்து நிறைய ஃபோன்ஸில் இருக்கிறது இல்லை. ரொம்ப சில ஃபோன்ஸில் மட்டும்தான் இந்த ஃபீச்சர் வந்து தராங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ரேம் ஜாஸ்தி தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து மெமரிலேருந்து எடுத்துக்கும். அண்ட் இது இருக்கிறனால உங்களுக்கு வந்து பெரிய அப்ளிகேஷன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து கேம் விளையாடுவீங்க அப்படின்னா அல்ட்ரா கேம் மோட் அப்படின்னு ஒரு கேம் மோட் இருக்குது. ஸோ இதில் வந்து டு நாட் டிஸ்டர்ப் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. E-ஸ்போர்ட் மோட் அப்படின்னு இருக்குது. ஸோ எப்போல்லாம் நீங்கள் வந்து இந்த மோட் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது நம்ம Vivo Y35 உடைய கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 2 கேமரா மட்டும் நல்லா பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேர்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 கேமரா வந்து 50 மெகாபிக்சல் PDAF கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி கேமரா வந்து நல்ல பவர்ஃபுல்லான கேமரா. அதே நேரத்தில் AI சப்போர்ட்டட் அப்படிங்கிறனால நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் பியூட்டிஃபை பண்ணி தெரியும். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் 3 கேமரா கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மற்ற 2 கேமரா வந்து உங்களுக்கு வந்து ஒரு காம்பினேஷன் கேமரா அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பஞ்சோல் ஸ்டைலில் சென்டரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 16 மெகாபிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1080p வரைக்கும் ஷூட் பண்ணலாம்.
பேக் கேமராலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1080p வரைக்கும் ஷூட் பண்ணலாம். 4K வீடியோஸ் வந்து அவங்க தரல, பட் இந்த செக்மெண்ட்டில் வந்து 1080p அப்படிங்கிறதே வந்து ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லவுட் ஸ்பீக்கர் இருக்குது, 3.5mm ஜாக் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சைடில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒன்று. ஏன்னா ஸ்க்ரீனில் இருக்கிறதும் வந்து மழை பெஞ்சுன்னா டக்குன்னு ஒர்க் ஆகாது, அண்ட் கை வேர்த்து வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒர்க் ஆகாது. பட் பட்டனில் கொடுக்குறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh கொடுத்துருக்காங்க. பட் 5000 mAh இருக்கிற அளவுக்கு வெயிட்டாக இல்லை ஃபோன், ரொம்ப லைட்டாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எப்போவுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக 44 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 70% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 to 34 minutes ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 70% 34 minutesனால் நீங்கள் ½ hour சார்ஜ் பண்ணால் போதும் டெய்லியும். ஏன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் வந்து ஒரு 30% 20% பேட்டரி எப்போவுமே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் அகாட்டா பிளாக். ஸோ இது பார்த்தீங்கன்னா அகாட்டா பிளாக்ல இருக்குது. இது இல்லாமல் டான் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அட்ராக்டிவான கலர்ஸில் இருக்குது. ஓவரால் மிட் செக்மெண்ட்டில் ஒரு காம்படிட்டிவான மொபைல், நல்ல குவாலிட்டியான ஒரு மொபைல் தான் Vivo Y35. ஓவரால் Vivo Y35ல என்னென்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடைய அப்பியரன்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ளஸ்ஸுங்க. நீங்கள் வந்து இந்த ஃபோனை கையில் யூஸ் பண்ணாலே நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ப்ரீமியமான மொபைல் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் இதோடைய கேமரா செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய ரேம் அண்ட் மெமரி கேப்பபிலிட்டி. இந்த பட்ஜெட்டில் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேம் வந்து 6GB ரேம் தான் கிடைக்கும். பட் 8GB ரேம் அண்ட் 120GB மெமரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் கவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3D ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து லைட் படும்போது அது வந்து சேஞ்ச் ஆகுது, கிளிட்டர் ஆகுது. இவ்வளோ அழகான ஃபீச்சர்ஸோட இருக்கிற Vivo Y35 பிரைஸ் எவ்வளோன்னு கேட்குறீங்களா? 15,677 ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்சஸ்லுமே Vivo Y35 எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.